ஸ்ரீ குருப்யோ நமஹ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஆடி கிருத்திகை பரமேஸ்வரன் அருளால் பிறந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஸ்ரீ பாலசுப்பிரமணியனின் மகத்தான நாள் ஆடி கிருத்திகை. இந்த நாளில் முருகரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது மிகவும் விசேஷம். அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பொதுவாகவே முருகனுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி, கிருத்திகை, விசாகம். இந்த நாட்களை முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. அதுவும் ஆடி கிருத்திகை அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து சிகப்பு கலர் அரளி புஷ்பத்தினால அர்ச்சனை செய்து மனசார பிரார்த்தனை செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு திருமண தடை இருக்கும், ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அவர்கள் கண்டிப்பாக ஆடி கிருத்திகை அன்னைக்கு இந்த பூஜை செய்ய வேண்டும். அப்படி செய்தோம்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் நீங்கும். ஏன்னா நவகிரகத்தில் செவ்வாய் கிரகத்தின் அம்சமாக இருக்கக்கூடியவர் முருகன். அவரை பிரார்த்தனை செய்ய ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் கிரக தோஷம் நீங்கி சீக்கிரமாக திருமணம் கைகூடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போக முடியலன்னா நம்மளுடைய வீட்டிலேயே எளிமையான முறையில் பூஜை பண்ணலாம். நம்மளோட பூஜை ரூமில் ஒரு பலகையில் கோலம் போட்டு தீபம் ஏற்றி வைத்து முருகனுடைய படம் இருந்ததுன்னா வச்சுண்டு ஓம் ஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதி பிரியநந்தனாய ச மகாதேவசுதாய ஸ்ரீ சுப்பிரமணியாயதே நமோ நமஹ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முருகனுக்கு உகந்த பானகம், தேன், தினை மாவு போன்ற விசேஷ நைவேத்தியங்கள் செய்து கற்பூர ஆரத்தி செய்து பக்தியுடன் பிரார்த்தனை செய்ய எல்லா விதமான நலன்களும் வந்து சேரும். அதனால் யாருமே தவற விடாமல் ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஆடி கிருத்திகையின் மகிமையை எல்லாரும் தெரிஞ்சுண்டு முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.